ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டையில் ஒரு டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு. அதை நீங்கள் ஹோட்டல் வழியே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி வீட்டில் செய்யலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்காண்டி 4 முட்டையை வச்சுனான். அந்த 4 முட்டைகள்லையும் கத்தியால் கீறல்களை போடணும். மசாலா கலவை உள்ள போகிறதுக்கு இதை நாங்கள் செய்யணும். இப்போ கடலைமா 2 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளணும். 2 தேக்கரண்டி காணும். அதோட கட்டை மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி அதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்த ஒவ்வொரு பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கலவைக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு தோசை மாப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழைத்து கொள்ளணும். இந்த பதம் ஓகே. இதுக்குள்ளே 4 முட்டையிலும் அமர்த்தி எடுக்கணும். எல்லா பக்கமும் அந்த கடலை மக்களவை சேரக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளணும். நல்லா அமர்த்தி எடுக்கணும். எல்லா முட்டைகளையும் இப்படி அமர்த்தி எடுத்து வைக்கணும். 4 முட்டைகளையும் கடலை மக்களவைக்குள்ளே அமர்த்தி எடுக்கணும். அமர்த்தி எடுத்ததை இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கணும். எண்ணெய் சூடான பிறகு முட்டைகளை போட்டு பொரிச்செடுக்கணும். 4 முட்டையை ஒரே நேரத்திலேயே போடலாம். ஒரே நேரத்தில் போட்டு நல்லா பொரிக்கணும். முட்டையை அவிச்ச முட்டையை இங்கே நாங்கள் பொரிக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்க. பொன்னிறம் வரும் வரை பொரிச்சு எடுக்கணும். 2 பக்கமும் பொரிக்கணும். 2 பக்கமும் நல்லா வேகணும். முட்டை ஒரு பக்கம் பொரிஞ்சு வர வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு பொரிச்செடுக்கணும். அதோட முழுசாக 2 பச்சை மிளகாயை போடலாம், போடாமல் விடலாம். இப்போ உங்களுக்கு உரைப்பு அதிகமாக தேவைன்னு சொன்னால் பச்சை மிளகாய் எண்ணிக்கையை கூடவும் போடலாம். போட்டு அதையும் சேர்த்து பொரிக்கணும். வெங்காயமும் மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வர கொஞ்ச நேரம் விட்டுட்டு 4 முட்டைகள்லையும் தக்காளி சோஸு சேர்க்கணும். சோஸ் சேர்த்து அதையும் பொரிய விடணும். சோஸை சேர்த்து போட்டு மற்ற பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்து அதையும் பொரிய விடணும். ஒரு பக்கம் சோஸ் போட்டு பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கத்துக்கு சோஸ் போட்டு அதையும் பொரிய விடணும். ரெண்டு பக்கமும் பொரிச்செடுத்தால் இந்த முட்டை கிரேவி ரெடி. பாருங்க, நல்ல டேஸ்டான சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். முட்டையில் எப்படி நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது மட்டுமே போதும், சோத்தோடு நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் 4 முட்டையும் ஒரு ஆளே சாப்பிட்டு முடிக்கலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching.